அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தாவேகா தலைவர் விஜயுடன் இரண்டாவது நாளாக பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இரண்டாவது நாளாகவும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். நேற்றே கிட்டத்தட்ட அவர் தேர்தல் பணியாற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்றைய ஆலோசனை முக்கியமாக என்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுது? லாவண்யா, பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு ஆலோசகராக செயல்பட இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். நேற்றிலிருந்து அந்த சந்திப்பு நடந்ததிலிருந்து நாம் கூறி வருகிறோம். இந்த நிலையில்தான் கட்சி நிர்வாகி பொதுச் செயலாளர் ஆனந்துடன் காலை அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக 4 நபர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக கட்சி குறித்தும் கட்சி கட்டமைப்பு குறித்தும் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் ஆலோசனை செய்தனர். அந்த ஆலோசனை கூட்டமானது 3 மணி அளவில் முடிவடைந்தது. அதற்கு பிறகு நேராக அவர்கள் 4 பேருமே பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட 4 பேரும் பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகிய 4 பேருமே நேரடியாக விஜயை சென்று சந்தித்தனர். இந்த ஆலோசனையில் ஈடுபட்டது விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். சுமார் 1:30 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக காலை இவர்கள் 4 பேரும் பேசியது ஆனந்த் கட்சியுடைய கட்டமைப்பு குறித்தெல்லாம் அந்த ஆலோசனையை என்னென்ன செயல்பாடுகள் இருக்கிறது, எவ்வாறு கட்சி செயல்பட்டு வருகிறது, எப்படி எல்லாம் பதவிகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை வகையாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, என்ன அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட முழுமையான விஷயங்கள் அனைத்தையும் பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் விவாதித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது கட்டமாக அந்த மீட்டிங், அந்த 3 மணி நேரம் நடந்தது, 2 விதமாக நடைபெற்றது. அதில் உட்கட்டமைப்பு, 2வது தேர்தல், தற்போது இருக்கக்கூடிய கட்சி தொடங்குவதற்கு முன்பு விஜய்க்கு இருந்த ஆதரவு, அதற்கு பின்பு இருக்கக்கூடிய ஆதரவு, மக்களின் பார்வை எப்படி இருக்கிறது, எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் என்பது குறித்து 2ஆம் கட்டமாக ஆலோசனை செய்த பிறகுதான் விஜயை போய் சந்தித்தார்கள். அங்கு இந்த விவரங்கள் முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவாதம், அந்த ஆலோசனை கூட்டமானது 1 மணி நேரம் 30 நிமிடம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது 3:30 மணி அளவில் தொடங்கிய அந்த சந்திப்பானது 5 மணி அளவில் முடிந்திருக்கிறது. இதில் கட்சி கட்டமைப்பு மற்றும் தேர்தல் குறித்த அனைத்து வியூகங்கள் குறித்த விஷயங்களை விவாதித்திருக்கிறார்கள், ஆலோசனை செய்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.